எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு இலக்கிழங்கு தாங்க பார்க்குறோம். பாருங்கள், நான் இலக்கிழங்கு ஒரு பேக்கெட் வாங்கி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேங்க. பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பொடி பொடியாக. நான் இந்தளவுக்கு பொடி பொடியான ரொம்ப இல்லைங்க, ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சுட்டேங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த இலக்கிழங்கு. இது கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. பாருங்கள், அதுக்கு நம்ம வடக்கல் வச்சுட்டோம். சும்மா சிம்பிளாக தாங்க பண்ண போகிறோம். நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. கடுகு போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் ஒன்று பெருசாக போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் போட்டுக்கணும். நான் கொஞ்சம் வெங்காயம் வணங்கிட்டுங்க. இது கூட கருவேப்பிலையும் போட்டுங்க, வணங்கிட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த ஸ்டேஜில் வணங்கிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த இலக்காய் எடுத்து சேர்த்திக்கலாங்க. இது நல்லா சாப்பாட்டுக்குமே நம்ம பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இதுக்கு வேணுங்கிற அளவு கல்லுப்புங்க இந்த அளவு போட்டுக்கலாம். ஏன்னா இது வேக வேக கம்மியாகி போங்க குவான்டிட்டி. அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இது தேவையான மிளகாத்தூளுங்க. காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூளுங்க. 1 ஸ்பூன் போடுங்க, சரியாக இருக்கும். குழந்தைங்கன்னா அரை ஸ்பூன் போடுங்க. பெருந்தேங்க சாப்பிட்றதுக்கு 1 ஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் ஃப்ளேவருக்கு கறி மசாலா தூள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா அதை ஆட் பண்ணுறாங்க. கறி மசாலா தூள் லைட்டாக போட்டுங்க. நல்லா போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிறேங்க. பாருங்கள், நல்லா வணக்கிக்குங்க. இந்த தூள் வாசமெல்லாம் போகிற அளவுக்கு வணக்கிக்கணுங்க. நல்லா வணங்கிட்டுங்க. உப்பு மிளகாத்தூளெல்லாம் நல்லா வணங்கிருச்சுங்க. வணங்கி சுண்டி எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பாருங்கள். பாருங்கள், சூப்பரான காளானு. இப்போ என்ன பண்ணிக்கலாங்க, இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது நல்லா வேகணுங்க. வெந்தால் நல்லாயிருக்கு. வேகிட்டுங்க. பாருங்கள், சூப்பரான காளானு ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், இது சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாங்க. இந்த இலக்கிழங்குங்க அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. இது குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு, சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சிம்பிளாக தான் இருக்குங்க. நான் எதுவுமே போடல. கொஞ்சோண்டு மிளகாத்தூள், ஃப்ளேவருக்கு கறி மசாலா தூளுங்க, இது மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ நான் எதுவுமே ஆட் பண்ணல. பாருங்கள், சூப்பராக செஞ்சாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.